மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் பிறந்த ஜாதகருக்கு சுக்கிரன் எப்பொழுது நன்மை செய்வார்? மீனத்திற்கு சுக்கிரன் அவயோகின்னு சொல்லிடுறோம் பொதுவாக. அவயோகம் தான் செய்வாரானா, மீன லக்னக்காரர் வெளிநாடு தூரதேசத்துல இருக்காருன்னா அது காரணம் சுக்கிரன் தான். புகழோட இருக்கிறாருன்னா காரணம் சுக்கிரன் தான். சகோதர லாபம் கிடைக்குதுன்னா காரணம் சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன் வெறும் அவயோகத்தை மட்டும் செய்யறது இல்லை, இடமாற்றம், வெளியூர் தூரதேச வாழ்க்கையை கொடுக்கிறார், எதிர்பாராத பணத்தை கொடுக்கிறார். எந்த சூரிய ராஜ்யத்தில் பிறந்தாரோ அதை விட்டு வெளியில போய் கௌரவத்தை கொடுக்கறது சுக்கிரன் தான். மீன லக்னக்காரர் எவரெல்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் கௌரவமா வாழணுமோ எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான் காரணம். அப்ப அந்த சுக்கிரன் எப்படி இருந்தா 8ஆம் இடத்தின் காரகத்தின் மூலியமாகவும் 3ஆம் இடத்தின் காரணமா நன்மை செய்கிறார்னா, சுக்கிரன் ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும், குறைந்தபட்ச ஸ்தான பலம் இல்லாது. அதோடு கூடுதலாக ஸ்தான பலத்தை இழக்காம சந்திரன் செவ்வாய் தொடர்புல இருக்கணும். சந்திரனும் செவ்வாயும் இணைவு பார்வையோடு சுக்கிரன் அமர்ந்து சந்திர செவ்வாய் ஸ்தான பலத்தை இழக்கலன்னா சுக்கிரன் நன்மையை செய்கிறார். மீன லக்னத்திற்கு நல்ல வெளியூர் தூரதேச வாழ்க்கையை கொடுக்கிறார். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார், ஒரு இடப்பயிற்சி இப்ப நடந்து அதன் மூலியமா யோகம் பெறுவார், புகழோடு இருப்பார், தன்னம்பிக்கை கொண்டவராக இருக்கக்கூடிய சூழலெல்லாம் இந்த சந்திர செவ்வாய் ஸ்தான பலத்தை இழக்காம சுக்கிரனை தொடர்பு கொண்டால் நிகழ்கிறதுன்றதை உறுதிப்படுத்தும்.